லாஜிக்கே இல்லாம தற்குறி ஒரு தற்குறி கூட்டணி. ஒரு 4 எழுத்து வார்த்தை ஒண்ணு வந்திருக்கேன், தற்குறி அப்படின்னு. நம்ம தற்குறின்னு சொல்லுவோம். நாங்க தற்குறி மட்டும் இல்ல. ஆனா தற்குறி நாயங்களா படிக்காத தற்குறி பேல. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு உங்கள் மகன் தற்குறி பேசுகின்றேன். என்னடா இது, ஏறாத கோயில் குளம் ஏறி இறங்கி தவமிருந்து பெத்தெடுத்து தலைமுறைக்கு சொல்ற மாதிரி பேரு வச்சா இவன் தற்குறின்னு சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்ப எல்லாம் இந்த தலைமுறை பிள்ளைகளாகிய எங்களை இந்த பேர் வைத்துதான் இந்த சமூகம் அழைக்கணுங்கம்மா. இதை பற்றி தான் அப்பா அம்மாவாகிய உங்களிடம் கொஞ்சம் மனம் விட்டு பேசலாம் என்று நினைக்கின்றேன். சின்ன வயசுல குழந்தை பருவத்துல நாங்க ஏதாவது ஒரு நல்ல பழக்க வழக்கங்களுக்கு பாராட்டப்பட்டா அது எங்க வளர்ப்பு அப்படின்னு ஒரு அப்பா அம்மாவா நீங்க அந்த பெருமை எடுத்துக்கிறீங்க. மாணவனா வகுப்பறையில ஏதாவது ஒரு பாடத்துல நல்ல மதிப்பெண் எடுத்தா அது நான் கற்றுக் கொடுத்தது அப்படின்னு ஒரு ஆசிரியரா நீங்க அந்த பெருமை எடுத்துக்கிறீங்க. ஆனால் அதே குழந்தை, அதே மாணவன் வளர்ந்து ஒரு இளைஞனாக இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு தவறு இழுக்கும் போது தற்குறி தலைமுறை என்று எங்கள் தலைமுறையை குற்றம் சாட்டி கூண்டில் ஏற்றுகின்றீர்களே, இது எப்படி சரியாகும்? நாங்கள் சரியாக இருந்தால் பொறுப்பேற்கும் இதே சமூகம் தானே நாங்கள் தவறாக இருந்தாலும் பொறுப்பேற்க வேண்டும். இந்த தலைமுறை பிள்ளைகளாகிய நாங்கள் என்ன வானத்தில் இருந்தா குதித்தோம்? சிந்தித்து பாருங்கள். உங்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற உங்கள் மகன், மகள், பேரன், பேத்தி, அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, இப்படி யாரோ ஒருவர் தானே இந்த தலைமுறை பிள்ளைகள். நாங்கள் சரியில்லை என்றால் எங்களை சரியாக வளர்க்காத பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த சமூகமும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டாமா? தெரியாமத்தான் கேட்கிறேன், இல்ல தெரியாமத்தான் கேட்கிறேன். ஒரு நடிகரின் திரைப்படம் வந்தால் கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் யாராவது தோழர் நல்ல கண்ணுவை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்களா, இல்லை அவரை பற்றி தான் பேசி இருக்கிறீர்களா? நீங்கள் யாரை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறீர்களோ, அடையாளம் காட்டுகிறீர்களோ அவர்களே எங்கள் கண்ணுக்கு தெரிகின்ற ஹீரோக்கள். இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த சமூகத்திற்காக போராடும் போராளிகள் அல்லது தலைவர்களை எங்களுக்கான ஹீரோக்களாக அறிமுகப்படுத்த தவறியது உங்கள் தவறா அல்லது எங்கள் தவறா? நாங்கள் தற்குறி ஆனோமா, ஆக்கப்பட்டோமா? உங்களுக்கு முந்தைய தலைமுறை உங்கள் தலைமுறையை பார்த்து பொறுப்பற்ற தலைமுறை என்றது. அதையே தான் நீங்களும் உங்களுக்கு அடுத்த தலைமுறையை பார்த்து பொறுப்பற்ற தலைமுறை என்று சொல்கிறீர்கள். இதற்கு பெயர் தலைமுறை இடைவெளி. இது தெரியாமல் தான் எல்லா காலங்களிலும் தனக்கு முந்தைய தலைமுறை தனக்கு அடுத்த தலைமுறையை பார்த்து குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கும். இதற்கு தீர்வு ஒன்றே ஒன்றுதான், தலைமுறை இடைவெளியை குறைப்பது. உங்களுக்கும் எங்களுக்குமான இடைவெளியை குறைத்து கொஞ்சம் எங்களோடு நெருங்கி வாருங்கள். எங்கள் தலையில் கொட்டாமல் எங்கள் தோள்களில் கை போட்டு பிழைகளை சுட்டி காட்டுங்கள், திருத்திக் கொள்கின்றோம். எங்கள் பாதைகள் எல்லாம் படுகொலிகள் என்று பரிகாசம் செய்யாமல் உள்ளார்ந்த அக்கறையோடு எங்கள் கைகளை பிடித்து வழிகாட்டுங்கள், பின்தொடர்கின்றோம். உங்கள் பிள்ளைகள் உங்கள் வார்ப்புகள் மட்டுமல்ல, உங்கள் வளர்ப்பும் தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொண்டு விடைபெறுகின்றேன். இப்படிக்கு தற்குறி என்ற அவமானத்தை விழ்த்தெறிந்து எங்கள் தலைமுறைக்கான தனித்த அடையாளத்தை அணிந்து கொள்ள துடிக்கும் அன்பு மகன் சான்றோன். நன்றி, வணக்கம்.